வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் சாக்லேட் கப் கேக் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கப் கேக் பண்ணுறதுக்கு முதல்ல நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதை நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு 1 சிட்டிகை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். இது கூட 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வினிகர், இது கூட 2 டீஸ்பூன் அளவு வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கலந்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பேட்டர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிருச்சுங்க. கேக் மாவு ரெடி ஆகிருச்சு. இப்போ ஒரு குக்கரில் உப்பு ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே ஸ்டாண்டை வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விசில் போடாமல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கப் கேக் லைனர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துடலாம். இதை ஃபில் பண்ணும்போது 3/4 கப் இல்லாட்டி 1/2 கப் அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கேக் ரெடி ஆகும் போது அது பொங்கி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கேக் கப் லைனர் இல்லாட்டி வீட்டில் இருக்க சின்ன கிண்ணம் இல்லாட்டி டீ கப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆகிருச்சுங்க. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வெயிட் போடாமல் வச்சிடலாம். மற்ற கப் கேக் லைனர்லையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 20 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் நல்லா ரெடி ஆகிருச்சு. ரெண்டுமே பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் இதில் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டம்ளர் இல்லாட்டி கிண்ணம் வச்சு பண்ணும்போது அது சுற்றி ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பேக் பண்ணும்போது டைம் வேரி ஆகும். அதனால் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு குச்சியை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக வெளில வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கேற்ற மாதிரி டைம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை இல்லாமல் அவன் இல்லாமல் சாக்லேட் கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.